ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு கலம்காரி ஃபேப்ரிக்கை வச்சு ஒரு சூப்பரான ஜிமிக்கி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஜிமிக்கி பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவான மெட்டீரியல்ஸ் இருந்தாவே போதும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள், ஒரு சின்ன பீஸ் ஃபேப்ரிக் இருந்தால் போதும், கலம்காரி ஃபேப்ரிக். அதுக்கப்புறம் இந்த ஜிமிக்கி பேஸ். இந்த ஜிமிக்கி பேஸில் வந்து நம்ம க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ இல்லை ஃபெவிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கையால் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம சின்ன பீஸ் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஸோ கலம்காரி துணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மேலே ஒட்டி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்க துணியை இப்படி கையில் வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஜிமிக்கியை. இந்த ஜிமிக்கி பேஸ் வந்து நார்மலாக நீங்கள் இந்த த்ரெட் ஷாப்லலாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்களாவே பாட்டில் கேப் வச்சு பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ரெடிமேடாக அவைலபிளாக இருக்க ஜிமிக்கி இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த துணி நல்லா சுற்றி விட்டாச்சு. இப்போ வந்து டைட்டாக நாட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் காயட்டும். ஸோ இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ த்ரெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி பேஸ் நல்லா ஒட்டி இருக்குது. இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை நல்லா பிரிச்சுட்டு உள்பக்கமாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அதையும் நல்லா ஒட்டி விட்டுடலாம். இது போல் நீங்கள் கம் அப்ளை பண்ணிவிடுங்க. கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்படியே நல்லா ஒட்டி விட்டுருங்க. சரி, இது கொஞ்சம் நேரம் காயட்டும். க்ளூ இல்லாத இடத்துல நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் நேரம் போல் காயட்டும். இப்போது நம்ம 2 ஜிமிக்கி இதேமாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லாவும் காஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பீச் செயின்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இதை மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த செயினை வந்து நான் இந்த ஜிமிக்கிக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். ஒட்டிட்டு கட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இடிந்தாத்தியமாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக ஒட்டிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைனில் வேணால் ஒட்டிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த செயின் தான் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான டிசைனில் நீங்கள் ஸ்டோன் செயின், ஸ்டோன்ஸ், குந்தம் ஸ்டோன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு லைனில் நம்ம இன்னொரு கலர் வந்து ஒட்டி விட்டுடலாம். ஸோ ப்ளூ பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ளூ பீட் செயினை வந்து ஒட்டி விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் காய்ஞ்சிச்சுன்னா செட் ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு மேல் பேஸு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஜிமிக்கி மேலே நம்ம பேஸ் பண்ணுறதுக்கு பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது மேலே ஹெட்டு வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த இயரிங் பண்ணுற கம்பி வந்து விற்குது. ஸோ அதையும் நீங்கள் த்ரெட் ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கம்பியை நீங்கள் நல்லா குத்தி விட்டுட்டு ஒரு பீட்ஸ் நான் வச்சிடுறேன். இந்த இயரிங் கப், அதாவது இதையும் நம்ம அதில் போட்டுடலாம். இப்போ இதை சென்டராக பார்த்து நல்லா குத்தி விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேயர் வச்சு பின்பக்கம் இருக்க, அது அடிப்பக்கத்தில் இருக்கிற அந்த கம்பியை நல்லா வளைச்சி விட்டுருங்க.
இப்போ மேலே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டி விட்டுருங்க. இப்போது நான் வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டட்டுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து வளையம் மாதிரி எடுத்துகிட்டு அதில் பீட்ஸ் கோர்த்து இந்த ஜிமிக்கி அதில் மாட்ட வர போகிறேன். ஸோ இதுக்காக நான் வந்து ஒயிட் பீட்ஸ் அண்ட் கோல்டு பீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான பீட்ஸ் நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணி அதை நீங்கள் உங்கள் விருப்பமான டிசைனில் நீங்கள் இந்த இயரிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா கோக்குறேன், ஆல்டர்னேட்டாக கோக்குறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் பீட் அப்புறம் கோல்டு பீட் இது மாதிரி மாற்றி மாற்றி நான் கோத்துட்ருக்கேன். இப்போ இந்த ஜிமிக்கி எடுத்து கோத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு திருப்பியும் வந்து எக்ஸஸாக வந்து பீட்ஸ் நீங்கள் கோத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் பீட்ஸ் அண்ட் கோல்டு பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேயரை வச்சு நம்ம அந்த இடத்த மட்டும் வளைச்சி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் ஹூக்கில் நம்ம காதில் மாட்ட முடியும். ஸோ நம்ம சூப்பராக நம்ம கலம்காரி இயரிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி இயரிங் செஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான சூப்பரான அழகான கலம்காரி ஃபேப்ரிக் இயரிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.